வணக்கம், நான் சதீஷ் குமார். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உடைய வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உடைய 2வது வீடியோ. ஸோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ப்ரொடக்ட் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலாவை எப்படி ப்ரொடக்ட் பண்றது. இப்போ ஒரு இந்த எக்ஸாம்பிள் இந்த ஷீட் எடுத்துப்போம். இந்த ஷீட்டை வந்து யூ கேன் சி இதுல பாத்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க. இந்த டிஸ்கவுண்ட்ன்ற காலமும் ஒரு ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா இது சிம்பிளான ஃபார்முலா தான். பட் இந்த ஃபார்முலாவை மற்றவங்க யாரும் பார்க்க கூடாது, இந்த ஃபார்முலா யாரும் எடிட் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலா யாரும் டெலிட் பண்ணக்கூடாது, இதை மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் நாம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா இருக்க காலத்தை செலக்ட் பண்ணிக்க. எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ போட்டு செலக்ட் பண்ணிக்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ்க்கு போனாலும் ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் இல்ல கண்ட்ரோல் ஒன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் போயிடும். அண்டர் தி ஃபார்மேட் செல், இந்த ஃபார்மேட் செல்ஸ்ல கடைசியா ஒரு டேப் இருக்கு பாருங்க, ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் டேப்ல லாக் பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்திருக்கோம். ஒரு ஷீட் எப்படி லாக் பண்றது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை லாக் பண்றது எப்படி. இதுல ஹிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஹிட்டன்றதை டிக் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த ஹிட்டன்ற ஆப்ஷன் டிக் பண்ணி வச்சுங்க. அவ்வளவு. ஸோ இப்போ ஆக்சுவலா உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடந்திருக்காது. சிம்பிள் தான். நான் இப்போ என்ன பண்ண போறேன், ரிவ்யூன்ற டேப்ல போறேன். ரிவ்யூன்ற டேப்ல போயிட்டு அதுல ப்ரொடக்ட் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ரிவ்யூல போயிட்டா ப்ரொடக்ட் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடக்ட் ஷீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ரிவ்யூல போயிட்டு ப்ரொடக்ட் ஷீட், நான் ப்ரொடக்ட் ஷீட்டை கிளிக் பண்றேன். புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் லாக் செல், செலக்ட் அன்லாக் செல்ஸ். அதாவது இந்த செல்லை லாக் பண்ணிருக்கீங்க, அந்த செல்லை நீங்க செலக்ட் பண்ணலாம். பட் ஃபார்முலா பார்க்க கூடாது அப்படின்னா டிக் ஆயிருக்கும். இல்ல செலக்ட் கூட பண்ண முடியாது, அவங்க செலக்டே பண்ண கூடாதுன்னா அன்டிக் பண்ணிடும். பட் நான் என்ன பண்ண போறேன், இப்ப டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்றதுனால இந்த செல்ஸ் எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். பட் ஃபார்முலா வந்து ஹைட் ஆயிடும். இதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தோம், ஒரு பாஸ்வேர்டு ரிப்பீட் தி பாஸ்வேர்ட். அவ்வளவுதான். இப்போ கர்சர் கொண்டு போய் வைங்க. மேல பாத்தீங்கன்னா ஃபார்முலாவே தெரியாது, ஃபார்முலா ஹைட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சா கூட எடிட் பண்ண முடியாது. ப்ரொடெக்ஷன் பண்றாங்க. ஓகே. ஸோ முக்கியமான ஃபார்முலா யாரும் மாற்றக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். நான் தனியா அதுக்கான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்றேன். இந்த ஃபைலை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.